ஹாய் டார்லிங், நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே, என்னன்னு சொல்லு பார்ப்போம். என்னது? பழமா? வாழைப்பழம் தானே, அது டெலிக்கு சாப்பிட்றது தான். அது ஆல்ரெடி வாங்கியிருக்கு தான் இருக்குது. டைரி மில்க் இல்லை, அது ரெகுலராக வாங்கி தர்றது. வேற என்ன சொல்லு பார்ப்போம். கேக்கா? கேக்கு சாப்பிட்ற ஐட்டத்துலேயே இரு. கேக்கா, டைரி மில்கா, வாழைப்பழமான்ட்டு என்கிட்ட நீ ரொம்ப நாளாக ஒன்று கேட்ட. சரிண்ணா. ஒன்று நேராக ஜல்லுன்னு மேலே போயிடணும், இல்லாட்டி தின்ற ஐட்டத்தை சொல்லணும். இரு, நானே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ண. பத்தியா? என்னதுயா? ஹிட்டா இருக்கு. நல்லா வெயிட்டாக இருக்கா? என்னன்னு சொல்லிட்டு பிரி. என்னவா இருக்கும்? நல்லா வெயிட்டா இருக்கு. வீட்டுக்கு வைக்கிற திங்ஸா? இல்லை, நீ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்ட. ஷோகேஸா? இல்லை இல்லை இல்லை. என்ன சொல்லு சீக்கிரம். ஷோகேஸ்ல வைக்கிறது? இல்லை இல்லை, நீ ஓப்பன் பண்ணு. உனக்கு வர 20ஆம் தேதி பர்த்டே வருதா உனக்கு? அதுக்கான கிஃப்ட்டு. ஆனால் நீ என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்ட. மொட்டையை பாரு, என்னமோ வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக பார்க்குது. பிறந்த நாளைக்கு ஒரு வாரம் முன்னாடியே இன்னும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ட்ரெஸ் இல்லை, அப்புறம் எதாவது ஒரு வாரம் முன்னாடி வாங்கிட்டு. வெயிட்டாக இருக்குன்ற ட்ரெஸ்ஸாக உனக்கு வெயிட்டாக இருக்கு. நகையும் வெயிட்டு கம்மியாக இருக்கும், ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கும். இவ்வளோ வெயிட்டுக்கெல்லாம் நகைலாம் வாங்க முடியாது. லைட்டு வீட்டில் கரண்ட் போனா லைட் வாங்கிட்டு வந்துட்டு, இது என் பிறந்த நாள் கிஃப்டா? நம்ம பிரகாசமாக இருக்கணும்ல வாழ்க்கை, அதுக்காக தான். பிறந்த நாள் கிஃப்ட்டுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? லைட்டை வாங்கிட்டு நீ ஓப்பன் பண்ணு, அப்போ தான் தெரியும் என்னன்ட்டு. எப்பொழுதுமே என்னைய கபூஸ் கழுவுறல, அதுக்கு தான் உனக்கு பினாயில். ஐயோ, உடச்சிட்டாலே. என்னடா உன் நோட்டு வரைக்கும் போயிருச்சா? உங்களுக்கெல்லாம் இருக்குது. இவ்வளோ கோபக்கார ஆளுகள் அது இருந்திருந்தா நான் இதை கொடுத்துருக்கவே மாட்டேன். நல்ல வேலைக்கு உள்ள இருக்கிற செக்குக்களை தூக்கி மண்டையில் போடாம விட்டால. ஐயோ, மறந்துட்டு கக்கூஸ் கழுவுற ஆசிரியர் ஊத்திருந்தா நேரம் மேலே ஊற்றி விட்டுருப்பா. பிறந்த நாளைக்கு சும்மா கிஃப்ட்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பிறந்த நாளைக்கு சொல்லிட்டு விநாயகரையும் இந்த செங்கக்கலையும் கொடுப்பா. அட பாவி பொருடி, அடுத்த கிஃப்ட் உண்மைக்கு ஓபன் பண்ணி பாரு. மண்ணை கொண்டு வச்சிருக்கியா? மண்ணா? அது உண்மைக்கு கிஃப்ட் தான். என்ன கிஃப்ட் நீ இதனாச்சும் ஓபன் பண்ணு. ஏற்கனவே வீடை கழுவ விட்டுருக்க பாத்தியா? குப்பையெல்லாம் இல்லை. எச்சி குப்பை மட்டும் இருந்துச்சு, அவ்வளோதான். அவங்ககிட்ட வந்து தலையிலே கொட்டி விட்டுருவேன். இந்த சேலை பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணிட்டு வந்திருக்கியா? நான் சொல்ல மாட்டேன், நீ ஓபன் பண்ணி பாத்துக்க. குப்பையா மட்டும் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் ஆகாது போகாது குத்த. எப்படி ரொம்ப நாளாக கேட்டல பட்டு புடவை வாங்கித்தா, பட்டு புடவை வாங்கித்தான்ட்டு. நல்லா இருக்கா?
என்ன சத்தத்தை கடை ஏண்டி மழை பிடிச்சிருக்கான் அது என்ன பின்னாடி நீ இப்படி கோவப்பட்டு கொட்டுவேன்னு எனக்கு என்ன தெரியும், சும்மா கிண்டல் பண்ண. நல்லா இருக்கா? நல்லா ஓப்பன் பண்ணி பாரு. இந்த இதெல்லாம் எடுத்து போடு. என்ன கோவம் வருது இப்போ? யாரு வீடு துடைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்க? சொல்லி கிஃப்ட் சும்மா கிஃப்ட்னா பரவாயில்ல, பரவாயில்ல சொல்லிட்டு பிடிச்சிருக்கா கலரு? ம், உனக்கு என்னடா ஏன்டா அழுகிற? அல்லாதடா நீ செய்யல, அவன் மிரண்டு போயிட்டான். இருங்க நண்பர்களே, கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சாரீ ஃபுல்லாக இருக்கிறத காட்டுவோம் சரிங்களா? கொஞ்ச நேரத்தில் கோவப்பட்டு இம்புட்டும் கொட்டி. என் வீட்டுக்காரம்மா வந்து சாப்பிட்டுன்னு சொன்னீங்க, இன்றைக்கி பார்த்தீங்களா எப்படின்ட்டு? பயங்கர டெரரான ஆள். நான் தான் கொஞ்சம் சாஃப்டான ஆள். பதிவு பண்ணிக்கிறாங்க, பதிவு உண்மையாக சொல்கிறேன். ஓகே, நாளைக்கு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். நீங்களும் அந்த சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலிஸ், என்ன விஷயம்னா 19 வருஷம் என் மிஸ்ஸஸ் வந்து அவங்க வீட்டில் யாருமே பார்த்ததில்ல. அதனால் அவங்களுக்கு டெய்லி ஒரு gift வந்து நான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரிங்களா? நீங்களும் அவங்களோட துணை இருங்க. ரெண்டாவது விஷயம், 20ஆம் தேதி என் ஒய்ஃபோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அதை நான் அன்னைக்கு சொல்கிறேன் சரிங்களா? நீங்கள் நம்ம ஃபேமிலியில் மெம்பர் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாகனா ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்துக்கு டக்குன்னு பார்க்கணுன்னா பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.